குளிச்சுட்டு பூஜை அறையில நல்ல கோலம் அந்த அழகா கிருஷ்ணனுடைய பாதங்களை போட்டு அது சிக்னிபிகன்ஸ் கிருஷ்ணனே வந்து சாப்பிடுறான். அதை கொண்டு போய் நீ கடையில வாங்கினது ஹோட்டல்ல வாங்கினதை கொண்டு சுவாமி கிட்ட வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னான். அது நியாயம் இல்லை இல்லையா? அப்ப கிருஷ்ணனே வரதான் நம்ம நினைச்சுக்கிறோம்ல. வாசல்ல இருந்து கோலம் போடணும். சாயங்காலத்துல வாசல் தெளிச்சு நல்ல அழகிய கோலங்கள் போட்டு அது ஏனோ தானோன்றதாக அந்த பாதம் போடாம அழகா கிருஷ்ணனுடைய பாதமாக போட்டு பொறுமை இருந்தது சார். அந்த காலத்துல ஸ்திரீ லேடிஸுக்கும் பொறுமை இருந்தது, புருஷாளுக்கும் பொறுமை இருந்தது. அந்த மாவை நல்லா அழகா குழைச்சி அழகா கையால இடுவா. குட்டி பசங்கள்லாம் வந்து அதுல கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். கண்ணன் வர போறான்னு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல எங்க அப்பாலாம் பூஜை பண்றதுக்குள்ள தூங்கியே விடுவோம். கிருஷ்ண ஜெயந்தி வரதுக்குள்ள காலத்துல இருந்தா கிருஷ்ணன் வந்துட்டு விடும். ஐயா கிருஷ்ணன் வந்துட்டு போயிட்டான், நாங்கெல்லாம் பார்க்கவே இல்லை, நான் பார்க்கறதுக்குள்ள கிருஷ்ணன் போயிட்டா நாங்க எழுந்து உட்காந்து அழுதுருக்கோம் நாங்கெல்லாம். அப்படி ஒரு உணர்வு. இப்ப என்னமோ வைக்கிறா, ஒரு கல்பராத்தி பண்றா, உடனே அந்த பசங்க வாங்கி அந்த முறுக்கு எடுத்து கடிச்சுன்னு போறதுங்கோ.